நான் எத்தனை ஆயிரம் ரூபாய தண்ணி மாதிரி செலவு பண்ணேன். அந்த கிழவிக்கு என்ன அதப்பு இருந்துச்சுன்னா அந்த ரஞ்சினியோட போட்டோ எடுத்துக்கிறதும் வித தட்டு எடுத்து கொடுக்கறதும் என்ன வெத்து வேட்டாக்கிட்டாடா. 10,000க்கு கூட வந்த பைய அந்த கிழவிய சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏண்டா எம்எல்ஏ பாயிர இன்னும் என்னங்க, ராவு பகலா கஷ்டப்பட்டு தோரணம் கட்டினேன், கொடி கட்டினேன், ஒரு ஆள் விடாம 8 பட்டி ஆளுங்களையும் ஒண்ணு சேர்த்தேன். தவசு பிள்ளை வேலையில இருந்து கணக்கு புள்ள வேலை வரையும் எல்லா வேலையும் நானே பார்த்தேன். பார்த்தவன் தான். அதுக்கு என்ன இப்போ? சரியா சாப்பிட்டு தூங்கி 3 நாள் ஆச்சுங்க. இதெல்லாம் யாருக்காக? என் ரஞ்சினிக்காக. அப்படி இருந்தும் என்ன ஒழுங்கா மாலை போட விட்டீங்களா இல்ல அவங்க பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்க விட்டீங்களா? டேய், பணம் இருந்தா போட்டோ எடுக்கிறது என்ன வேணாலும் செய்யலாம். அவ வெத முகூர்த்தத்துக்கு வந்தாள, ஆசைப்பட்டா வந்தா, வாடின்னு கூப்பிட்டேன், மாட்டேன்னா கட்டு கட்டா பணத்தை தூக்கி எறிஞ்ச பட்டுன்னு வந்துட்டா. இதோ பாருங்க, குடிச்சிட்டியா நஞ்சினிய பத்தி தப்பா பேசுனீங்க, இந்த சுப்பிரமணி கோவம் வந்துரும். இப்படித்தான் சின்னாம்பாளையம் தேவன் கேட்டான், ஏர்ல எருமையை பூட்டி ஓட்டுவியான்னு. நான் என்ன ஆளு, தலா 5000 ரூபான்னு பட்டணத்துல இருந்து 2 டெல்லி எருமையை பிடிச்சிட்டு வந்து ஏர்ல பூட்டி காமிச்சேன். அப்படித்தான் ரஞ்சினியா, அது டெல்லி எருமை, இவ சினிமா நடிகை, அவ்வளவுதான். ரஞ்சனையும் எருமாட்டையும் ஒன்னா வச்சு பேசாதீங்க. இந்த சுப்பிரமணிக்கு கோபம் வந்துரும். வந்தா அப்புறம் ஏதாவது எக்கு தப்பா நடந்துரும். என்னடா தாலி கட்டின பொண்டாட்டிய சொன்ன மாதிரி கோபம் சுருக்குன்னு வருது. வேண்டாங்க, இதுக்கு மேல ரஞ்சனிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க இந்த சுப்பிரமணி கோபம் வந்துரும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளோட பேசலாம். வேண்டாம், சுப்பிரமணிக்கு கோபம் வந்துரும். 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்க, அவளை தொட்டு பேசலாம். பேச்ச நிறுத்திருங்க, இந்த சுப்பிரமணி கோபம் வந்துரும். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா உடவே அவுக்கலாம். இதுக்கு மேல பேசாதீங்க, இந்த சுப்பிரமணிக்கு கோபம் வந்துரும். 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா இதுக்கு மேலதான் விவகாரமே இருக்கு. எங்க விட்ட? 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளை உத்தனாம்பட்டிங்க. அப்பனாத்தான் இருக்கிறாங்களா? யாரும் இல்லைங்க. எல்லாத்தையும் ஜாகடிச்சுட்டு சினிமா கம்பெனில சேர வந்துட்டியாக்க. எங்கடா போற? ஸ்டுடியோக்கு போக சொன்னீங்களே. வேலைக்கு சேர்ந்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் ஸ்டுடியோ தெரியாதா? இதாண்டா ஏவிஎம் ஸ்டுடியோ. திருப்படா வண்டிங்க. அட திருப்ப. ரஞ்சினி அம்மா ஷூட்டிங் லேட்டா போனா லவோட்டி போன்னு கத்த போறாங்க. என்ன சொன்னீங்க? ரஞ்சினி அம்மா ஷூட்டிங்டா, அருவு கேட்டவன. ரஞ்சினி அம்மா ஷூட்டிங்கா? ஆமாடா கள்ளி. அப்படிங்களா? டைரக்டர் வராது, நீங்க பேசுங்க. வாங்க சார், உட்காருங்க. வணக்கம். அந்த பேப்பர் கொஞ்சம். ரஞ்சினி, இது கொஞ்சம் முக்கியமான சீன். சொல்லுங்க. உங்க தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டானா? கெடுத்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் கேட்டு நீங்க போறீங்க.
ஜவனா அது குறுக்க போறதே ச்சே. நான் உங்க ரசிகன். என் பேர் சுப்பிரமணி. அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேலை? டிரைவர் வேலைங்க. உன் டிரைவிங் எனக்கு பிடிக்கல. என்னங்க நீங்க ஐயர் சரியா மந்திரம் சொல்லலைங்கிறதுக்காக கல்யாணத்தையே வேண்டாங்கிறதா? வண்டி சரியா இல்லைங்கிறதுக்காக டிரைவரே வேண்டாங்கிறீங்களே. என்னங்க நீங்க நான் பேசிக்கிட்டே வரேன் பதிலே காணோம். எனக்கு வேலை வேணுங்க. இப்ப நான் வேலை இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? மறுபடியும் கேட்பேன். பாப்போம். அம்மா என்ன வேலை கேட்டேன். காலையில வா பாக்கலாம். சீக்கிரமா ஆட்டத்த முடி, அடுப்புல பால் பொங்கிடும். எங்கடி பொங்குது? இங்க எனக்கு அடிமித்த பொங்குதே. ஏண்டி கோன்ஸ் குப்பி, உனக்கு தான் ஆர்டர் கால. அப்புறம் ஏண்டி என் சொக்கலிங்கத்தை செட்ட பண்றதுக்கு அலையிற? நான் எங்க அலையிறேன்? உன் சொக்கலிங்க தான் என் பின்னால் அலையுது. நான் ஏதோ 1 ரூபாய் காய்கறி 3 ரூபான்னு எழுதுறேன். அப்படி இப்படி அனுசரிக்கிறேன். சீக்கிரம் ஆட்டத்த முடி, அங்க பால் பொங்கிடும். கவலையே படாதே, பொங்குன பால் ஆத்தி நானே குடிச்சிட்டேன். ஹாய் சொக்கு. இங்க பாரு பர்வதம், நான் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இப்படி அடிக்கடி சொக்கு சொக்குன்னு என் நெஞ்ச பட்டுன்னு புடிச்சுக்கிட்டு நான் படக்குன்னு கீழே விழுந்துருவேன். விஜய் கண்ணு, எதுக்கு சேஃப்டிக்கு வெள்ள புடவை ரெடி பண்ணிக்க. கல்யாணத்துக்கு முந்தைய வெதுவே ஆனாலும் ஆயிடுவேன். அது சரியா? இது என்ன கூத்து? கூத்தா? அர்த்தராத்துல அம்மா திடீர்னு கூப்பிட்டா அப்படியே அவுத்து போட்டு ஓடிடுவேன்ல. மேனேஜர்னா எப்பவும் ரெடியா இருக்கணும். அதுக்குதான் இப்படி. விஜய் கண்ணு, எனக்கு கண்ணை சொருகுது. ஒரு தாலாட்டு பாட கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன்ல. என்ன பாட்டு? எது வேணாலும் பாடு. அவ பாடினா தூக்கம் வருமா? நான் பாடின தூக்கம் வராதா? என்ன யாருன்னு நினைச்ச? கொல்லங்குடி கருப்பாய் வம்சம் பாகவதர் பரம்பரை. பரம்பரையே கேட்க சைக்கிள இதுல பாட்டு வேறியா? சரிதான், இன்னைக்கு தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வரப்போகுது. பாடு. நான் உனக்காக பாடல, சொக்குக்காக பாடுறேன். சொக்கு பாடட்டுமா? பாடு பருவதம், பாடு. குறும்புக்காரர் பாடட்டுமா? ஏய் சொக்கு. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க. நீ ஆடாத, நான் ஆடுவேன். சொன்ன பேச்சை கேட்டாத்தா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா, அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. என்ன மொத்த கேஸ் அவுட்டா? இதுக்கு பேரு பாட்டா? ஊர்ல ஒரு குழந்தை கூட தூங்க போறது இல்ல. என்ன சத்தம்? நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்குல்ல? இங்க வா. அம்மா, உன்னை காலையில தான் வர சொன்னேன். இப்பயே வந்த? நான் அசோக் நகர்ல இருக்கேங்க. காலையில நான் வரத்துக்குள்ள நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு என்ன பண்றதுன்னு தான் வண்டியை விட்டுட்டு உடனே வந்துட்டேங்க. நீங்க போங்கம்மா, நான் இங்க எங்கேயாவது படுத்துக்கிறேங்க. பரவாயில்லம்மா. ஷூட்டிங் பரப்பலாமா? டிரைவர் அம்மா, இன்னைக்கு டிரைவர் வரல. ஏ? நேத்து ஷூட்டிங்ல கார் ஸ்டார்ட் ஆகல, நீங்க திட்டிங்களா? அதனால இன்னைக்கு வேலைக்கு வரத ஸ்டாப் பண்ணிட்டான். what is this nonsense? நான் இன்னைக்கு ஷூட்டிங் போறேன்னு தெரியும்ல. இப்போ என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் எப்படி ஷூட்டிங் போவேன்? எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க? என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஆன்சர் மீ. அம்மா அவசரப்படாதீங்க. நேத்து ஒரு பையனை இன்னைக்கு காலையில வந்து பார்க்க சொன்னீங்களா? அவனை ரெடி பண்ணிட்டேன். யாரு? அதோ சோத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே பச்சை கண்ணு பையன், அவன் தான். ஓ, நீயா? அந்த டிரைவருக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நாளைக்கு வந்து அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க. உன் பேர் என்ன? சுப்பிரமணிங்க. வண்டி எடு. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங் அனுப்புறது யானைக்கு பிரசவம் பார்த்து குட்டியை வெளியே எடுக்கிற மாதிரி.
நச்சு நரசிம்மா ஷூட்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கா? ஒரு அதிர்ச்சி தரம் தகவலுங்க. அதிர்ச்சி தர போறியா? என்ன போட்ட செக்கெல்லாம் திரும்பி வர போகுதா? ஷூட்டிங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாருங்க ப்ரொடியூசர். கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஹீரோ போயிட்டாரா? யோ, நாங்க கொடுத்ததே ஒரே ஒரு நாள் கால் ஷீட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அம்மாவோட தங்கச்சி கூட அங்கதானுங்க இருக்கு. அதனால என்ன? அம்மாவோட அத்தை கூட தான் அமெரிக்கால இருக்காங்க. அதனால அங்க போய் படம் எடுப்பியா? சரிதான். யார் யாருக்கு என்ன வீக்னஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் படம் ஆரம்பிச்ச போல இருக்கு. எதுக்கும் அம்மா கிட்ட பேசிட்டு போன் பண்றேன். சரிங்க. என்ன சரிங்க? நீதான் போன் பண்ணோம். நீதானே படம் எடுக்கிற. வை போன. அப்பா, அம்மா வீட்ல இருந்தாலும் தொல்லை, ஸ்டுடியோவுக்கு போனாலும் இந்த மாதிரி தொல்லை. ஆண்டவன் ஒருத்தனை தண்டிக்கணும்னா சினிமாவில பிடிச்சி தள்ளிவிடுவான் போல இருக்கு. அக்கா, என்ன இது சொல்லாம கொள்ளாம ஒரு போனாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் போன் பண்ணாதான் கதவு திறப்பியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உள்ள வா. என்னடி இது? பூஜை ரூம்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் வெளியே வச்சிருக்கேன். அன்னைக்கு நீயும் நானும் கஷ்டப்படும் போது இந்த சாமி எல்லாம் என்ன பண்ணுச்சு? சாமி தான் நமக்கு தண்டனை கொடுக்கணுமா என்ன? நாம சாமிக்கு தண்டனை கொடுத்தா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் இங்க கொண்டு வந்து வச்சேன். உன் போட்டோவை உள்ள பூஜை ரூம்ல வச்சிருக்க. வா. பைத்தியக்காரி, இன்னுமா இந்த பழக்கத்தை விடல? ஆமா, சுத்தி எங்க அதாவது விளையாடிட்டு இருக்கா. அது போகட்டும், நீ எப்படி வந்த? திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். நேத்து தான் புதுசா சேர்ந்தா. எங்க ஸ்ருதி? ஸ்ருதி, ஸ்ருதிமா, எப்படிமா இருக்க? அவ வயிறு பசி அழுதா கூட அம்மா அழ மாட்டேங்கிறா. பீமான தான் அழறா. அந்த அளவுக்கு உன் மேல உயிரியே வச்சிருக்க. அப்படியா? நீ இவளை பாத்துக்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். என்னமா? உட்காருக்கா. வித்யா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்னக்கா இது? நீ ரொம்ப பெரிய நடிகை. நாட்டுல உனக்காக எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. எந்த போய் அழகா இருக்கேன்னு சொல்றிய? போக்கா. நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா? எனக்கு என்னக்கா குறைச்சல்? கண்ணுக்கு நிறைவா புருஷன், அழகான குழந்தை. ஆனா ஸ்ருதிக்கு 3 வயசு ஆகியும் சரியா பேச்சு வரலங்கிற